ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த கேம் தான் விளையாட போகிறோம். இந்த கேம் வந்து பில்டு அண்ட் ஃப்ளைட். இந்த கேமுக்குள்ளே தான் நம்ம வரோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பெல் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. இந்த கேமில் ஒரு போர் அடிக்கிற விஷயத்துக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ஸ்டண்ட்டு கட்டுவோமா, இல்லை நம்ம கார் இதிலே கார் இருக்குது அதுவும் வேணுமான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கேமுக்கு வந்து 20 சப்ஸ்கிரைபர் அண்ட் 200 லைக் அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே சொல்லிவிட்டேன். ஒரு நிமிஷம் பற்றி இருக்குது, எங்கேயான இருக்குது மக்களை, இருக்குது தப்பிச்சு என்ன பார்த்தா போச்சு தப்பு திருவானா கூட சத்து நான் திரும்பி பயந்துட்டேன். ஐயோ, இன்ஜின் ஃபெயிலியர் ஆகிட்டா, அது வேறையா? போச்சுரா, அவ்வளோதானா? கேம் முடிஞ்சிருச்சா? நான் பார்ப்போம். ஆடு நான் நல்லா கேமை க்ளோஸ் பண்ணிட்டு வெளிலேருந்து உள்ளே வர மாதிரி இருந்துச்சு. உள்ளே வந்தாச்சு. இங்கே இருக்கும். அங்கே இருக்குது. இங்கே செக் பாயிண்ட்டு போல். அங்கேருந்து இங்கே இறக்கி விடுது. இங்கே இருந்தால் இதுதான் கிராஃப்ட் மக்கள் ஷாப். இது வந்து பிளான்ஸ் அதிகமாக வாங்கிப்போம். ஏன்னா இதில் தான் நம்ம நிறையா பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம இதில் தான் வச்சு நம்ம இதில் 2 பார்ட் இருக்குது. 2 பார்ட்டு வேணுமன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5, பார்ட் 6, பார்ட் 7 வரைக்கும் நம்ம வரும். அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு கேம் சொன்னேன்னா இன்னும் தெத்த ஆட்டும். அந்த கேமோட சப்ஸ்கிரைபர் எப்போ நீங்கள் ரிச் கொடுக்க போகிறீங்கன்றது நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்து பை பண்ணிட்டோம். இதெல்லாம் எப்படி வச்சுட்டதுக்கப்புறம் வண்டி ஓட்டி ஜாலியாக போகணும். இது வந்து காஸ்டியூம் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா அதுக்குள்ளே ஆடு வந்துடுச்சு. அந்த ஆடு வந்ததுனால் வேறு என்ன பண்ண, ஐயோ பிளான்ஸ் அதிகமாக இருக்குன்னா வெயிட்டு தாங்க மாட்டேங்குது. நம்ம வச்சுருக்கிறது கூட குட்டி இன்ஜின் அதனாலேயே தாங்க மாட்டேங்குது. பாபா அது நம்ம ஃபீவர் சர்க்குன்னு குடியுதுங்க. அதுக்கு நம்ம பெட்ரோலே வாங்கிட்டு போயிருக்கலாமோ. வச்சுருக்கும் போது நம்ம கீழே போய்ட்டுருக்க மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங். ஃப்ளைட்டும் மாதிரி போகும். கொஞ்சமாக படி எடுத்து வச்சுருந்தீங்க. கூட தேய்ச்சிடும் போலையே. என்னாச்சு? எப்படி இன்ஜின் ஒன்றாது? புரிஞ்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமில் வந்து பெட்ரோல் ஃபுல்லாக இருந்ததுன்னா இன்ஜின் வந்து வெடிச்சிருமா மக்களே. அப்பப்பா பயங்கரமான ஆளாக இருப்பாலும் இருக்கு. நான் பிளான்ஸ் எல்லாத்தையும் எடுக்க போகிறேன். வர ஆத்தருக்கு பிளான்ஸ் எல்லாத்தையும் அந்த ஹேம்பர் மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கட்டணும். அப்போ ஹேம்பர்ஸ் வச்சு நீங்கள் கட்டிங்கன்னா எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு இன்ஜின் வைடா. சீட்டை வச்சு பேசணும். வச்சு மாற்றிட்டேன்டா. ஆமா, ஓகே டன். இன்ஜின் என்னவை டன். அண்ட் 2 இறக்கை சீட்டுக்கிட்டே இருக்கும். டன். இங்கே ஒரு இருக்கா வைட்டா வச்சிட்டோம். இன்னும் டன்னு. அப்புறம் பிளான்ஸ் வைக்க மாட்டேன். பெட்ரோல் நீங்கள் வா. கேன் இங்கே வந்துட்டு அதுக்கு மேலே ஒரு கேன் வைக்க முடியாதா? ஏன் வச்சிட்டோம். அவ்வளோதான் உங்களுக்கு. இப்போ வந்து வண்டி எடுத்து போனால் அதோட இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குது. ஸ்பீடாக மட்டும் அதே தான் நிற்கிது. எப்படி நம்ம போகிறது? அதை நான் பிளான்ஸ் வச்சுட்டே போயிருப்பேனே. ஐயோ, லெவல் பண்ணால் இருக்குது. சாகசப்பான போகிறேன். எனக்கு தேவையில்லாதான் வேணாமா? எனக்கு தேவையில்லாத வேலையே தான். நான் பாட்டிலே 7 போயிருக்கலாம். தேவையில்லாமல் வித்த காட்டுன்னு சொல்லி இறந்துட்டேன். நான் என்ன அப்டேட் பண்ணிக்கிறேன்னா பெட்ரோல் கேன் வந்து அப்டேட் பண்ணுவேன். பெட்ரோல் கேனை வாங்க போகிறேன். அப்டேட்னு வருது. சரி, மைக்ராஃப்ட் கேம் வந்து நான் ஒன்று போட்ட ஒரு வீடியோ, அதுக்கு பட்டு வேணுமான்னு கேட்டேன். அது நீங்கள் சொன்னீங்க. நான் போடாத காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நான் இந்த கேமுக்காக நான் அதை டெலீட் பண்ணிட்டேன். அதுதான் இந்த கேம் நல்லா இல்லைன்னா சொல்லுங்கள். அடுத்த இன்னொரு கேம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுவும் நான் இந்த கேமுக்காக நான் அதையும் டெலீட் பண்ணிட்டேன். ஆனால் இந்த கேம் விளையாடும் போது பர்சன்டேஜ் கம்மியாக குறையுதுங்க. அது விளையாடும் போது 2த்தையும் விளையாடும் போது சர்ன்னு குறையுது. அப்படியே ஸ்கூ போட்டு ஜாச்சரை குடிச்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி சுருக்கணும் போகுது.
ப்ரஷ் டூ வச்சு இப்போ எப்படி சொன்னோம்னா, இப்போ நம்ம காஃபி ஜூஸ் குடிக்கணும்னு வச்சுக்கோங்க, அதை சுருக்குன்னு வச்சு குடிச்சோம்னா அப்படியே சர்க்குன்னு இருங்களே தேவையெல்லாம் அந்த மாதிரி ஆச்சரியம் யாரோ ஸ்க்ரூ வச்சு குடிக்கிற மாதிரி அப்படியே இன்னும் அது உருண்டையாக இருக்குது. என்ன அந்த உருண்டை பாயிண்ட் அதிகமாக பொதுமக்களே பக்கத்து இருக்குது அது. ஆனால் ஒரு சோகமான விஷயம் இப்போ தான் நடக்க போகுது. இந்தியன் பெட்ரோல் தீர்ந்து போயிட்டே போச்சு. ரொம்ப பக்கத்தில் வந்துட்டேன்டா. மேட்ச்சை நான் முடிச்சிருப்பேன். அது மேட்ச் முடிக்கிறதான மக்களே. அது மட்டும் இல்லாமல் இங்கே உங்களுக்கு ஒரு கட் சீன் மாதிரி இங்கே வரும். அது காரணம் வந்து இந்த கேமில் வந்து ஆடு வரும். அந்த குழந்தைய வந்து நான் மறைக்கலாம். அவங்களே இந்த ஆடில் வந்து ரொம்ப பார்க்குறாங்க. அப்புறம் நீங்கள் பார்க்க முடியுங்களா? சரி, அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து யார்கிட்ட வந்து எல்லாம் வாங்கிக்கலாம். பெட்ரோல் கேனு தான், இன்ஜின்னா பெட்ரோல் கேனும் வாங்க முடியல, இன்ஜின் வாங்க முடியல. இன்னும் ₹1 குறையுது. ₹1 நான் எங்கே போகிறது இப்போ? சரி, நம்ம இப்போ போவோம். எல்லாத்தையும் ஏன் எடுத்தேன்னா எனக்கே தெரியல நான் ஏன் எடுத்தேன். பிளான்ஸ் போர்டு எடுத்த மக்களே. இந்த இடத்துல நான் எடிட்டிங்கில் தான் பார்த்தேன். நீங்கள் தேவையில்லாமல் இங்கே ஒன்று போட்டிருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்து திரும்பி பார்த்தேனே. அவன் ஓகே ப்ளேஸ் கொடுத்துட்டு ப்ளேஸ் அதோட பாட்டும் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த லோட்ஸு அந்த ஃபைல்ஸ் நானே உங்களை அவைலபிளாக அந்த ஆப்போட கொடுக்குறேன். நீங்கள் அதை ஏற்றிக்கிட்டு இப்போ விளையாண்டுக்கோங்க. அப்போ சீட்டு இல்லாமல் அதை கொடுத்தீங்கன்னா வண்டி மேலே உட்கார மாட்டோம். அதுக்கு சீட்டு வேணும். சீட்டு ஆடு வேறு ஒன்றும் இல்லை. பிரச்சனையாட்டு. அண்டு நீங்கள் வந்து சீட்டை கொடுத்துட்டு நான் ஏன் இப்படி கொடுக்குறேன்னா கொஞ்சம் ஸ்பீடாக போகணும் ஒரு நம்பிக்கையில் தான் கொடுக்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து பெட்ரோல் கேனும் நான் வைக்க போகிறேன். அது முன்னாடி நம்ம இதை எடுத்தாச்சு. நீங்கள் போட்டுக்கணும். இது என்ன சிம்பிள்ன்றது மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அந்த சிம்பிள் எடுத்துட்டான் மண்டே பார்க்க டீ மாதிரி இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன நினச்சிங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் பெட்ரோல் கேன் வச்சிட்டோம். பெட்ரோல் வச்சாச்சு. ப்ளேஸ் பெட்ரோல் கேன் நீங்கள் எங்கேயா போக சொன்னால் ஃபேஸு செகண்டு செகண்ட் எங்கே வைக்கிறது இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டோம். இங்கே ஒன்று ப்ளேஸ் பண்ணிட்டோம். வின்ஸு இங்கே வாங்கி வச்சுக்கோங்க. வின்ஸு அப்புறம் இங்கே ஒரு வின்ஸு ஃபேஸு ஆடு. அப்புறம் அதை வந்து ஏதோ பண்ணோம். அப்புறம் வந்து பார்க்க அப்படியே ராக்கெட் மாதிரியே இருக்குல்ல. ஆனால் போகிற ஸ்பீடு ஆமையோட பொறுமையாக போகுது மக்கள். ஆனால் இப்போ வந்து நான் ஏன் போகிறேன்னா இன்ஜின் வாங்குறதுக்காக நான் போயிருந்தீங்க. ஏன்னா இன்ஜின் தான் மெயினாக இருந்து அது இருந்தால் தான் இது ஸ்பீடாக போகும். நானும் எதாவது ஸ்பீடாக போகணும் அப்படி இப்படி இருக்கிறேன். அந்த 31 கிலோமீட்டர் ஸ்பீடோட கொஞ்சம் கூட அசர மாட்டேங்கிறானுங்க. இது கொஞ்சம் சீக்கிரமாக இப்போ எதை பிடிச்சிட்டு போகிறான்னா சரி அடுத்த போகலாம். நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வந்துட்டோம் வா பக்கத்தில் வந்துட்டோம். ஆனால் இப்படி வச்சுருந்தனால கொஞ்சம் ஸ்பீடாக போயிடுவோமா. போச்சு முடிச்சு விட்டாங்க. போங்க எல்லாம் போச்சு. பஸ்லேருந்து வரணும். கொஞ்சம் தூரத்தில் போயிருக்கலாமா. முடிச்சுட்டாங்க. நம்மளுக்கு காப்பு வச்சுக்கிட்டோம். நானே வச்சுக்கிட்டேன். அடுத்து 4 மீட்டர் நிறைய காசு இருக்குது. ஏதாச்சும் இன்ஜின் வாங்க முடியாதா? அதுக்குள்ளேயால காசு கரைஞ்சிடும். காசு ஸ்க்ரூ வச்சு கொடுப்பீங்களான்னு. அடுத்து பெட்ரோல் வாங்கிக்கணும். இப்போ வந்து இந்த கேமை வந்து நம்ம இதில் இன்னும் விளையாண்டு நான் பட்டிலே போவேன். இதுக்கு இந்த கேமுக்கும் நான் பட்டிலே விளையாண்டுக்கிட்டே போவேன். இதோட இந்த கேமை நம்ம முடிச்சிங்கன்னா அங்கிட்டு நம்ம எந்த கேம் பார்த்தோம் இது வரைக்கும் நல்லா பார்த்தவங்களுக்கு மிக மிக நன்றி. பா.